அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் டிஎன் செட் எக்ஸாம் எழுதியிருந்தாருங்க. தமிழ் பேப்பர் மார்ச் 6ஆம் தேதி நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ 13, 14, 15 இந்த 3 நாளில் இதுக்கான அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலான்னு சொல்லிட்டு டிஆர்பி நேற்று இது பண்ணிருந்தாங்க. மாஸ்டர் கொஸ்டின் விட்டுருந்தாங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா விட கிடையாதுங்க. டென்டேட்டிவ் கீ விட்டுருந்தாங்க. அப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் தெரிவிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு அது பெருசாக அதோடைய பாதிப்பு தெரியலைங்க. இன்றைக்கி அப்ஜெக்ஷன் பண்ணும்போது தான் நண்பர் ஒரு 10 வினாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் எடுத்து வந்தார். ஆனால் அப்போ அப்ளை பண்ணும்போது தான் தெரியுது அவர் எந்த கொஷினுக்கு அவர் உண்மையாலுமே அது எது போட்டிருந்ததுன்னு சொல்லிட்டு அவர் நிறையா ஞாபகம் வச்சுக்கலைங்க. அப்போ ஓரளவுக்கு ஞாபகம் வச்சு எக்ஸாம் முடிஞ்சோன்னே குறிப்பிட்ட கொஷின் வந்து அவரால் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சு ஷேர் பண்ணியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ அப்ஜெக்ஷன் போடும்போது இப்போ அந்த டென்டேட்டிவ் வச்சு பார்க்கும்போது நான் இதுதான் பண்ணிருப்பேன், இல்லை இதுதான் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே இதுதான் பிரச்சனையே. அவங்க எது ஆன்சர் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான். ஏன்னா ஒரு சில இது நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரியாக ஆன்சர் பண்ணிருப்போம். அது இப்போ அப்ஜெக்ஷன் தெரிவித்து மாறிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ இவ்வளோ ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருக்குங்க. இது அவங்களுக்கும் தெரியாமையும் கிடையாதுங்க. இப்போ எப்பயுமே டிஆர்பி பொறுத்த வரைக்கும் 2019, 2022 பிஜிடிஆர்பி நடந்துச்சுங்க. சிபிடி பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நடந்துச்சு. இதில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுத்துருந்தாங்க. ஏன் அவ்வளோ 2022 கூட பார்த்து இப்போ ரீசெண்டாக 2022லையுமே டெட் எக்ஸாம் நடந்துருச்சுங்க. அதில் யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட் விட்டுருந்தாங்க. எப்பயுமே சிபிடி பேஸ் நடக்கும்போது இது விடுறதுக்கு வழக்கம்தாங்க. ஆனால் இந்த முறை டிஆர்பி வந்து அந்த தவறை பண்ணிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 2024 யூஜிசி எக்ஸாம் நடந்துச்சுங்க. அதுக்கான ரிசல்ட்டை விட்டுருந்தாங்க. அப்போ அதை டென்டேட்டிவ் கீ விடும்போது மாஸ்டர் கொஸ்டின் விடுறாங்க, நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட் விட்டுறாங்க. அதை விட்டுட்டு அதுக்காக தானே நீங்கள் என்ன வேறு என்ன உங்களோட ரைஸ் பண்ணிக்க கொஸ்டின்றாங்க இல்லை ஆன்சர் இருக்கா மல்டிபிள் ஆன்சரான்னு சொல்லிட்டு அவங்களோட அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க. அது ஒரே இதில் இருந்துச்சுங்க. அது நல்லா இருந்துச்சு. அது பின்னாடி காட்டுறேங்க உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி சரி அதே யூஜிசி எக்ஸாம் நடத்துகிறது. இப்போ டிஎன் செட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுறதுன்னு சொன்னால் கண்டிப்பாக 2018 மதர் தெரசா இது நடந்தாங்க. அப்போ ஓஎம்ஆர் பேஸ்னாலுமே அதில் நம்மளோட அந்த ஓஎம்ஆர் நம்ம எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுத்துருந்தாங்க. அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி இருக்கும்போது இப்போ இதுக்கும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் இப்போ இது சொல்கிறேன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. தேர்வுகள் வந்து கோரிக்கை வைக்கும் பட்சத்தில், ஏன்னா டிஆர்பி வந்து ஒரு சில டைமில் அவங்க அந்த கேண்டிடேட்டோட இது கன்சிடர் பண்ணுறாங்க. அது மாதிரி முடிச்சுட்டு அவங்க விட்டுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது ஏன்னா எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு தேர்வர்களை எவ்வளோ பேர் கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டதுங்க. இது 2024 டிசம்பர் செஷனுக்கான இதுங்க. ஜனவரியில் இதுக்கான சிபிடி எக்ஸாம் நடந்துச்சு. என்டிஏ நடத்துனாங்க நெட் எக்ஸாமுக்கு. அதில் அவங்க அந்த கொஷின் கொடுத்துருந்தாங்க. நம்ம எந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கிறோமோ அது எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம பேஸ் பண்ணி எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர் சரின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. இது வந்து யூஜிசி எக்ஸாமோட நெட் எக்ஸாம் இந்த இது உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரெஸ்பான்ஸ் ஷீட் காட்டுறேங்க. இதில் அவங்க என்டிஏ நல்லா ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்க. ஒரு கொஷின் ஐடிக்கும் கரெக்ட் ஆன்சர் இது கொடுத்துருந்தாங்க. நம்ம என்னோட இது சூஸ் பண்ணுற கிளைம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க நீட்டாக அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது தேர்வர்களுடைய இது அந்த அவங்களுக்கு ஒரு அதுக்கு கிட்டத்தட்ட வெளிப்படைத்தன்மையை வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுங்க. இது 2018 மதர் தெரசா யூனிவர்சிட்டி நோடல் ஏஜென்சியாக இருந்தப்போ டிஎன் செட் கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ 3 பேப்பருங்க. பேப்பர் 1ல் ஜென்ரல், அதாவது இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் தான். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் பொது அறிவு நம்மளுக்கு இதை கொடுத்துருப்போம், காமன் பேப்பராக இருந்துச்சுங்க. செகண்ட் பேப்பரும் தேர்ட் பேப்பரும் அவங்கவுங்க மேஜரில் இருக்கும். அதில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 50 கொஷின் இருக்கும். தேர்ட் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 75 கொஷின்ஸ் இருக்குங்க. இதுக்கு அவங்களோட எல்லாருமே டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சாட்டி அவங்கவுங்க ரோல் நம்பர் போட்டிருந்தாவே எந்தெந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீட்டாக இருந்துச்சுங்க. இது பாருங்கள், 60 கொஷினுங்க. அப்போ 50 கொஷின் மட்டும் ஏதாவது இந்த 60 கொஷினில் 10 கொஷின் சாய்ஸாக இருந்துச்சுங்க. 50 கொஷின் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். இதுலேயுமே நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாதுங்க. ஒரு இதுக்குமே 2 மார்க்கு. அப்போ 50 கொஷினில் நம்ம எத்தனை கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீட்டாக நம்மளுக்கு தெரிகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க.
நம்ம எது சரி பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிப்படைத்தன்மைக்கு அர்த்தமாக இருக்கும். இப்போ இதுவுமே பண்ணிக்கலாம், எல்லாமே நல்லா ப்ராப்பராக பண்ணாங்க. ஒரு ஒரு சப்ஜெக்ட் வைஸாக இப்போ பாருங்கள், இப்போ 43 சப்ஜெக்ட் நடந்துச்சுன்னா எல்லா மேஜருக்குமே பேப்பர் 1 பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யார் வேணாலும் மாஸ்டர் கொஷின் டவுன்லோட் பண்ணிக்கலாம், டென்டேட்டிவ் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் அப்ஜெக்ஷன் பண்ணும்போது அது ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் எக்ஸாம் மறந்துடுதுங்க. ஏன்னா அந்த கிட்டத்தட்ட அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின் ஞாபகம் இருக்குது, ஒரு 70% தான் ஞாபகம் இருக்குது. அடுத்து போக போக வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6ஆந்தேதி எக்ஸாம் நடந்து இப்போ இன்றைக்கி 14ஆந்தேதிக்கு இப்போ போய் ஆன்சர் பண்ண போகும்போது எதுக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு தெரியாமல் மறந்துடுச்சுங்க. இப்போ இது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இதுக்கான ப்ராப்ளம் இருக்குதுங்க. இது மாதிரி அதை தவிர்க்கும் போட்டு அவங்க அப்பயே ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம எந்த கொஷின் பண்ணோம் சரியாக தப்புன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால் அவங்க ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சுங்க. அதுக்கு இருந்தாலும் இந்த மந்த் எண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டி ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாலும் இப்போ அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் நல்லாயிருக்கும். இதற்கு தேர்வுகள் என்ன பண்ணோம்னா, இது டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. இங்கே நம்மளுக்கு அந்த அவங்களோட கிரீவன்ஸோட நம்ம மெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அவங்களோட அந்த கிரீவன்ஸ் நம்மளுக்கு என்னென்ன தெரிவிக்கிறோமோ, ஏன்னா நாளைக்கு தான் கடைசி நாள். அதனால் தேர்வுகள் என்ன பண்ணுறீங்க, ஏன்னா மெயில் பண்ணுறதுக்கு டைம் தேவையில்லைங்க. உங்களுக்கு எந்த டைமில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கீழே இருக்கிற காண்டாக்ட் பண்ணுறதுக்கான இந்த மெயில் கண்ணிடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நாளைக்கு கடைசி நாள். அதனால் தேர்வுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க, யாரெல்லாம் இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்க அந்த இது மெயில் பண்ணிங்கன்னா கன்சிடரேஷன் அதிகமாக இருக்கும்போது, அவங்களுக்கு கோரிக்கை அதிகமாக இருக்கும்போது அதை அவங்க ஏற்றுக்கிட்டு பரிசீலனை செய்யும் பட்சத்தில் நமக்கான இதுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.